வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 1 வீக் மீலுக்கான சில ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் 24 ஹவர்ஸ் கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இது வந்து மார்னிங் 7:15லேருந்து நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். முதல் வேலையாக நேற்று வாங்கிட்டு வந்த நிலக்கடலை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறேன். அதே மாதிரி பச்சை பயிறு எல்லாமே ஒரு கப் எடுத்திருக்கேன். இது அப்படியே அந்த வீக்குக்கு யூஸ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஓவர் நைட் ஊறணும்னு இல்லை, 3 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நான் சண்டேக்கான ஒர்க்காக வந்து செய்வேன். எப்பயுமே வந்து சீஸ் வந்து க்யூப்ஸாக தான் வாங்கிட்டு வருவேன். பட்டரும் இந்த வாட்டி அது கிடைக்கல அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். கூல்டவுனுக்காக அப்படியே வச்சுருந்தேன். அது இன்னும் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இதை இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து கட் பண்ணி வச்சிட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் சண்டேயில் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தான், அதை மட்டும் ஷேர் பண்ணலை. எல்லாமே முடிச்சுட்டு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த நிலக்கடலை இந்த அளவுக்கு ஊறிருக்கு. இது போதும். உடனே வந்து நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த பயிரை மட்டும் முளை கட்டுறதுக்காக ஒரு காட்டன் டவலில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த தண்ணி வடித்ததுக்கப்புறமா அப்படியே மூட்டை கட்டி வச்சிட போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க அது ஒரு வாசனை வருதுன்னு. ஊற வச்ச தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கீழே கொட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா எந்த பயிருமே உங்களுக்கு ஸ்மெல் வராது. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று முக்கியமான வேலை, ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பூண்டு உரித்து வச்சுப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் தான் வந்து நல்லது, ஹெல்த்தியும் கூட. இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். கிச்சனில் இந்த வேலையெல்லாமே வந்து நிறைய நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையும் வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுவேன். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன், வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், டேரெக்டாக வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போயிடலாம். நடுவில் ரொட்டீன் ஒர்க்கையும் பண்ணிவிட்டு தான் வந்து நடுவில் வேறு வேலையும் பண்ண முடியும், அந்த நாளுக்கான வேலையை. இன்றைக்கி லஞ்ச் வந்து சிம்பிள் லஞ்சு தான். கல்ச்சட்டியில் எண்ணெயை சூடுபடுத்த போகிறேன், நல்லெண்ணெயை. மஞ்சள் பூசணிக்காய், மாங்காய், வேர்க்கடலை எல்லாமே போட்டு வெந்தய குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக கல்ச்சட்டியில் இப்போ நல்லெண்ணெயை சேர்த்துட்டேன். சூடானதும் தாளிப்பு சாமானெல்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு குக் பண்ணும்போது என்ன வேணுமோ அதெல்லாம் ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டேன். 2 வெண்டைக்காய் இருந்தது, அதை மட்டும் வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காவையும் சேர்த்துடுறேன். மாங்காவும் வேர்க்கடலையும் இருக்கட்டும். இப்போ இதை நல்லா எண்ணெய் படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா கோட்டாகட்டும். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், நீர்க்காய்களுக்கெல்லாம் சட்டுன்னு வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாகும் போது நான் வேர்க்கடலையை சேர்த்துட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, வீட்டிலே வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், பொரியலுக்கு சேனைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கலராக இருக்குன்றதுனால கட் பண்ணும் போதே அரைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சமாக புளியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். காய் நல்லா வெந்ததும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி அதில் சேர்த்துட்றேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரே வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துட்டேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போட்டுடலாம்.
ஒரு 80% இந்த சேனைக்கிழங்கு வெந்தால் போதும். நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா வெந்துடும். இதை இப்போ அப்படியே வந்து வடிய போட்டுடுறேன். மணக்க இங்கே வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. கல் சட்டியில் பண்ணது. மாங்காய் ஃபுல்லாக வேகணும்னு இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு கல் சட்டி அப்படியே சுட சுட இருக்கும். அதிலே வெந்துடும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே வறுத்து அரைச்ச இந்த பொரியலுக்கு பண்ணுற கறி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெயும் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஊறட்டும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெயை சேர்த்துட்டு சீரகம் தாளிச்சிருக்கேன் கடுகுக்கு பதிலாக. 5-10 நிமிஷம் ஊறின இந்த கிழங்கையும் வந்து இதில் போட்டு நம்ம வதக்கிடலாம். இதில் எல்லாமே போட்டாச்சு. ஃபுல்லாக ஃப்ளேமை குறைச்சிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்ததை வந்து அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். திரும்பியும் அப்பப்போ பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிரும். இது வந்து பீஸ் போட்டு உள்ளே வைக்கிறதுக்காக அதை அப்படியே உள்ளே வச்சுட்டேன். நடுவில் இந்த பொரியல் முடியறதுக்குள்ளே முந்திரி பருப்பை இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கிறேன். இதுவும் ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ஸோ அந்த வீக் பொங்கல் அந்த மாதிரிலாம் பண்ணும் போது டக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய முந்திரி பருப்பாக இருக்கிறத சின்னதாக இருந்தால் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோம். நான் நிறைய முந்திரிக்கு பதிலாக பாதாம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு 3 மணி நேரம் கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து அதுக்குள்ளேயே இது சூப்பராக முளை கட்டியிருக்கு பாருங்கள். இதையும் வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போது மத்தியானம் வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்காக வந்து பசங்க டோனட் கேட்டதுனால பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபியை நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணலை. இதை ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். காஃபியோடு நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ ஈவினிங் 6:30 ஆகுது. கிச்சன் இப்படி தான் இருக்குது. நைட்டு வந்து சப்பாத்தியும் அந்த சைட் டிஷ்க்கு என்ன வேணுமோ அந்த பாத்திரம்லாம் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில ப்ரிப்பரேஷன் இந்த வீக்குக்கு இருக்குது. அதை மட்டும் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம், கொஞ்சமாக வந்து பச்சை வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். நல்லா வறுபட்டதும் இதை எடுத்துடலாம். இதில் 1 கப் அளவுக்கு, 1 கப்புன்றது 250 கிராம் எடுத்திருக்கேன். கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாதாமையும் வேர்க்கடலையும் இதில் சேர்த்துடலாம். இது அப்படியே ஆறட்டும். அடுத்ததாக அதே பேன்லேயே எண்ணெய் எதுவுமே சேர்க்காம 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக துண்டு துண்டாக நறுக்கின கருவேப்பிலை, 1 கப் அளவுக்கு ரவை. இது அப்படியே வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது ரவா இட்லி நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணுறதுக்கு சட்டுன்னு வந்து ரெடியாக இருக்கும். தயிரை மட்டும் நம்ம சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்தோம்னா போதும். நீங்கள் அதுவும் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இந்த பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட்லி சாஃப்டாக வரும். சமையல் சோடாலாம் சேர்க்கக்கூட தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடானால் போதும், கலர் மாற வேண்டாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். வறுத்து வச்ச கருப்புளுந்து கஞ்சி பொடியை வந்து தூளாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட குதிரைவாலி புட்டு பொடியை சேர்க்குறேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா வெறும் புழுங்கல் அரிசியை ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கருப்புளுந்து கஞ்சி பொடி ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி இங்கே ரவா இட்லிக்கும் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. எந்த கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கண்டெய்னரில் வச்சிங்கன்னா அந்த பாத்திரமும் உங்களுக்கு குறையும். இது கை எடுக்கிற தூரத்தில் வச்சாச்சு. அவ்வளோதான். அந்த 2 வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்போது 7:30க்கு நான் வந்து மாவு ஃபஸ்ட்டு பசைஞ்சு வச்சிட போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் வந்து கொஞ்சமாக அது சாஃப்டாக வரும். சப்பாத்தி மாவில் எப்பயுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ரொம்ப ஸ்பெஷலாக யாராவது வந்திருக்காங்க அந்த மாதிரி முத்தா மட்டும்தான் சேர்ப்பேன். மற்றபடி வெறும் உப்பு, மாவு, தண்ணி சேர்த்து மாவு பசைஞ்சிடுவேன். அவ்வளோதான். மாவு ரெடி ஆயாச்சு.
இப்போ மஷ்ரூமும் ப்ரொக்கோலியும் போட்டு தான் வந்து சைட் டிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். மசாலா பாக்ஸும் எடுத்து பக்கத்தில் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இந்த மாதிரி நறுக்குனா ரஃப்பாக நறுக்குனா போதும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லைனா 2 சின்ன தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் 5லேருந்து 6 பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். இது அப்படியே வந்து வதக்கிக்கோங்க. நல்லா சுருண்ட வதங்கினா போதும். இது வதங்கணுன்றதுக்காக உப்பு சேர்த்து அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இந்த சூட்டில் என்ன வதங்குதோ அது போதும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மறுபடியும் அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக அது வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறின உடனேயே நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த அந்த விழுதை வந்து அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம், அது இருக்கட்டும். இப்போ இதை மட்டும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கையெடுக்காமல் வதக்குனிங்கன்னா பிடிக்காது, எண்ணெய் நம்ம கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நீங்கள் என்ன மசாலாலாம் வேணால் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியும் மஷ்ரூமையும் சேர்த்துட்டேன். இதுலேருந்தே தண்ணி விடும், ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதில் காஞ்ச வெந்தயக்கீரை இலையை வந்து நான் கசக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, சும்மா கொத்தமல்லி தூவி கூட இறக்கிக்கலாம். இதை அப்படியே வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சிடுறேன். இதுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் உடனே தேய்ச்சாச்சு. ரொம்ப ஏர்லியராகவே கிச்சனுக்கு ஈவினிங் வந்துட்டதுனால கொஞ்சம் சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருந்தது. சூப்பராக க்ரீன் டீ எனக்கு ரெடியாக குடிச்சிட்டாரு. அதை குடிச்சிட்டு அடுத்தது சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கீழே உட்காந்து குக் பண்ணும் போதே நிறைய வாட்டி எந்திரிச்சிங்க அப்படின்னா அதுவே ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து அடுத்த வீடியோ அதை கேட்டிருக்கீங்க, என்ன மாதிரி வந்து குக் பண்ணும் போதே ஒர்க்கிங் விமனுக்கு எக்ஸசைசஸ் மாதிரி என்ன வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் அடுத்த வீடியோ போடுறேன். நான் எப்பயுமே எல்லா சப்பாத்தியுமே திரட்டிட்டு மொத்தமாக எடுத்து மேலே வச்சுட்டு அப்புறம் வந்து போட்டு எடுத்துருவேன். சப்பாத்தி இப்போ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயாச்சு. எல்லாருக்குமே இப்போ வந்து சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். எல்லா வெசல்ஸையுமே நான் கையோடு அப்படியே வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிச்சன் க்ளீனாக இருக்குது, அவ்வளோதான். இந்த மீல் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் உங்களுக்கு குக்கிங் டைம் வந்து குறையும். நீங்கள் கிச்சனில் நிற்கிற நேரம் கண்டிப்பாக குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.